நாளுக்கு ஒரு காப்பி ஒரு கேடு உன்ன ஜாலியாக உட்காந்து பேப்பர் பச்சுன்னு காப்பி பூச்சுனுக்கிற நீ அங்கே என் புள்ள ஒரே இதுவாக போயினுங்கிறான் பசங்களோட சேர்ந்துங்கன்னு அப்பா என்ன எப்படி இருக்கணும் தெரியுமா? வர தூங்குற சாப்பிட்ற ஃபோன் பார்க்குற, வர தூங்குற சாப்பிட்ற ஃபோன் பார்க்குற. நான் தான் நீ நினச்சினுக்கிறேன், எனக்கு புரியல. நாம அந்த தருதலைக்கு அந்த தருதலை என்னத்தான் என் வயிற்றுல ஏன் தான் வந்து பிறந்துச்சு தெரியல, தேவலாம பண்ணுக்குது என் வயிற்றுல வந்து பிறந்தங்கன்னு. நான் மம்மி எஸ்ஆர்எம் வாசல்ல நிக்கிறோம். கையெல்லாம் நம்ம நிமிர்ந்து கை வர நம்ம இருக்கு. என்ன நம்ம பண்ணலாம்? மச்சானுக்கு கால் போடு. யாரு மாமா? யோசிப்பா அந்த தற்குறிக்கே தான். ஏதோ போடுறேன் இரு. ஹலோ ஹலோ, நான் மம்மி எங்க இருக்கிற? மம்மி வீட்ல தான் மம்மி இருக்கிற. வீட்ல ஒரே சிக்கமா கொத்துனுக்குறாங்க மம்மி. ஐயோ சர்ச்சுக்கு போ, இதுக்கு போ, அதுக்கு போன்னு சீ, கொடுக்குற என்னன்ற? மென்டல் டார்ச்சர்ல எதனா எஸ்கு புஸ்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னுக்கிறேன் நான். ஐயோ மம்மி எஸ்ஆர்எம் வாசல்ல தான் நிக்கிறேன், வரியா? ஏய், அங்க போயிட்டாலே அவ்வளவுதான். உள்ள போய் நான் போன்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா இல்லையா? வா, நீ வா, போ, வா, வா. நான் வரேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓ மாமே, நான் அம்மா வாச இன்னைக்கு இல்லாம கால் பண்ணிட்டுக்கிறேன். காசு கம்மியாகுதான்னா மாமே எதனா முடிஞ்சா கொஞ்சம் பண்ணி விடிய சிறப்பா. என்னால முடிஞ்சதுப்பா. சரக்கு எந்த சைடு உங்களுக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான். வா, உள்ள போலாம். அக்காரு என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரியல. அத விடு, நீ இத ஊத்து. எல்லாம் இதை நோக்கிதான். இதை நோக்கி தானா? ஊத்து 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 ஊத்துருவியா? ஊத்துருவியா? சீக்கிரம் தான். ஊத்து. அங்க பார் கிளாஸ் கீஸ் எல்லாம் கீழே போடுற. 2 ரூபாய் ஒரு கிளாஸ். 10 ரூபாய் விக்கிறான். உங்க அப்பா கிளாஸ் வாங்கினா தெரியும். 10 அதுக்கு கை வேற சரி, ஒதுக்குது. சரி போதும் போதும். ஏய், சேஸ் பண்ணுங்கடா. ஏய் இல்ல குடி குடி. ஏய், நீ சொல்லாத, அத நாங்க சொல்லிக்கிறோம். சேர்ந்து சொல்லலாம். சொல்லு. குடி குடியே கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். ஐயோ ஐயோ ஆமா, மாமே, side dish இல்ல. வாங்கிட்டான் மாமே. மாமே, ஐயோ மாமா. மாமே, அவன் பையன் ஞாபகம் வச்சுக்கோ. மாத்தி மாத்தி பண்ணிக்கிறீங்க. மச்சி. சரி மாமா. மாமே, என்ன மாமே? என் மைண்ட்ல ஏதோ ஒண்ணு ஓடினே இருக்குதுடா. என்ன ஓடின்னு இத இருக்குது? பார்த்தா சந்தோஷமாடலான்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது. ஐயா எதை பார்த்தாலும் நய நய நயனான்னு ஓடினே இருக்குது. ஐயா என்ன மாமா பண்றது? கட்டிங் போட்டா சரியாவல எனக்கு. இரு மாமா, நம்ம கிட்ட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குது. என்ன மாமி? மாமே, ஆமா ஸ்பெஷல் ஐட்டம்னா இரு வெயிட் பண்ணு. நம்ம சொல்ல மாமாக்கு கால் பண்ணு. வா தோ இரு பண்றேன். ஏய், உங்க அப்பா போட்டுற போறடா. ஐயோ அந்த நாய்க்கு நான் ஏன் போடுறேன் இரு. அந்த நாய் நீ போட்டாலும் எடுக்க மாட்டான். போடு. அவன் இனத்தி குஜாலா இருப்பான், நீ போடு. ஏய் ரிங்க போடு. ஹலோ ஹலோ, சொல்லு மச்சி. நான் மாமே எங்க இருக்கற? அட்டில இருக்க மச்சி. மாமே எஸ்ஆர்எம்ல தான் இருக்கறேன், வரியா? இதோ வரேன் மச்சி. வா 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 வா. ஐயோ மறைடா அந்த தற்கொலைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். வா மாமே. ஐயோ வா 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 மஜா மஜா மஜா. அட்டில உட்காரு. வாடி, எப்படி இருக்கிற? ஏய் என்னடி? சரி சரி. சோ சோ சோ. ஏய் மாமே, அத விடு. அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை முதல்ல கொடு நம்ம மச்சானுக்கு. எல்லாம் குஷ்டு உட்கார்ந்து அது ஒண்ணே இல்ல. நான் போடுறா குர்ரா. எதுவும் இல்ல, போடு. மச்சி, உங்களுக்கு இல்லாத நான் மாமே நான் மாமே, நம்ம இல்லையா? எல்லாமே மாமா தான். அலே, ஐயோ, போடு போடு போடு. அம்மா, ஆ, இதுதான் மஜா. அதுமையோ அதுமை, சோ. அதுமைக்கெல்லாம் அதுமை. ஆ, ஆஹா, கட்டாகுது, போடு. கட்டாகுது. நான் அமாவாசை நான் ஆளே மாமே. பார்க்க முடியல. எங்க மாமே ஒரே வேலையாகுது. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இத்து வர்றான். மாமே மாமே வழக்கம் போல என்ன கதை வச்சிருப்பே தூடு. அந்த ரீல்ஸ் தான் மாமே நமக்கு எல்லாமே. போடு மாமே, என்ன reel ஒரு பொண்ணு போடு. வந்து வாழ்வோ சாவோ உன்னோட தான் நரேஷனுக்கு. ஐயோ ஐயோ. இன்னொருத்த வந்து
நான் அச்சா நீ செத்துருவே. பாத்துடா 110 கிலோ தூக்குற லேரச்சும் அடிக்க 5 நிமிஷம் ஆகாதுன்றா. சீச்சி வேண்ட ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன் மேடம். அவனே 4 பேர் தூக்கின்னு போறானுங்க. ஐயோ ஐயோ நீ என்ன கதை வச்சா சொல்லு மாமே. மாமே நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குது வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசமா இருக்கா? டேய் தள்ளு 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 உட்காரு. ஏய் என்னடா அக்கா வீடியோ ஒண்ணு மாட்டிக்குது மாமே. அக்கா video? டேய் மாமே நீ சொல்லு. மாமே இரு மாமே. அது ரீல்ஸ்ல ஒரு அக்கா மாமே. டேய் அக்கா வந்திருக்கேன்டா. அக்கா வந்துட்டு எல்லாம் தலையில ஆடுறீங்களா? என்னது சொல்லு சொல்லு சொல்லு. அக்கா வந்திருக்கேன்டா. வா அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவ்வளவுதான். மோத தலைக்கேறி நீங்க எல்லாம் ரொம்ப ஆடுறீங்க. வா 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 காலி அவ்வளோ வா வா வா. அவன் வாள் கால் பண்ணிச்சு அதனால போறான் இப்போ. மாமே, வாஜிலா, பாத்து வாஜிலா, வருது. வா, வா, வா. ஏய், ஐயோ அம்மா அப்பா தெய்வமே. ஏய் இவன் இப்பெல்லாம் பாடுறவன் கிடையாது. என்ன இந்த நாய் இன்னும் புதுசா பண்ணுகுது. டேய் டேய் தம்பி தம்பி நீ என்னடா இது கண்ணு? ஏய் ஐ அம் தி ஜோசப் கிங். ஏய் போடா டேய். நான் மாமே சரிண்ணா மாமே. மச்சான் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்ந்தா அதான் நினைக்கிறேன். காலை ஒண்ணு போட்டு அப்படியே. இதோ போடுறேன் இரு. ஹலோ நான் மாமே வீட்டுக்கு சேஃப்டியா போய் சேர்ந்தியா? டேய் நான் உங்க அப்பா பேசுறேன்டா. நான் மாமே கஜினி போற டைலாக் ஐயா. நான் அப்பா பேசுறேன். டேய் உண்மையில உங்க அப்பா தான்டா பேசுறேன். நான் உங்க அப்பா பேசுறேன் கட் பண்ணு மாமே. இரு மாமே. மாமே சிக்கன் ஆயிடுச்சு. ஐயோ சிக்கன்டா மாமே. உங்க அப்பா வேற கட் மதுரா. நான் அம்சாவல்லே கால் பண்ணிக்குது. திருப்பி ஃபோன் பண்ணலாம். ஹலோ 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 அப்பா எங்க போயிருக்கப்பா? நான் வீட்ல இருக்கறேன்ப்பா. ஐயா சரி எப்படி இருக்கிற? மாமா ஒரு ஏய், பெரிய மாமா, கதை யார், ஆயிடுச்சு. யார், யார்? மாமி நம்ம கதை தான். பேசு பேசு பேசு. நம்ம குழந்தை தான். நான் மாமே வீட்டுக்கு சேஃப்டியா போய் சேர்ந்தியா? வந்துட்டேன் மாமா. இப்போ சேஃப்டியா இல்ல மாமா. நானே நான் கதை நேர்ல வர இரு. வா வா கீழே தான் இருக்கிறோம். வா வா. ஏய், புடி, 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 புடி. ஏய், நில்லு, நில்லு, நில்லு. steady, steady, steady. மஜா மஜா நான் மாமே நான் மாமே தெரியல போல இன்னும். கதையும் இல்ல நேத்து நைட் அடிச்ச போதே அந்த அந்த குழந்தை தான் டேய், ஒண்ணுத்துக்கே போத. தாங்கல. டேய் போத நில்லு நீ. மாமா என்ன மாமா? சல்ல அதுடா. மாமா ஒண்ணு குத்தா மாமா. ஆஹா. சல்ல மாமா குத்து என்ன ஆச்சுன்னே தெரியல மாமா. ஐயோ என்ன ஆச்சு அப்படி? ஒரு மாதிரி கிறுக்கலாக்குது. இரும்புல வந்துனேக்குது மாமா. ஐயா என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. மாமே அந்த குழந்தை கால் போடி நீ. தோ மாமே இரு போடுறேன். ஏய் ஏய் நில்லு. ஹலோ நான் மாமே எங்க இருக்கிற? இங்க தான்டா இருக்கேன். சரி டக்குன்னு யோசிச்சு போயிட்டாங்க வாப்பா. பாப்பா. மீண்டுமா ஆமாச்சி. ஏய், கோவிந்தா. அவனுக்கு ஏதோ குத்துருக்க ஏதோ ஆயினுக்கு அவன் கிழ போல்ட மாதிரி இருமினுக்கிறான் அப்பத்துல இருந்து. என்ன நீ குத்த அப்படி? டேய் எதுவுமே குடிக்கல. அப்ப என்னத்துக்கு அவன் அப்படி இருக்கிறான் அவன்? டம்மு தான் ஒரே ஒரு டம்மு குத்தியா? டேய் ஏய் இரு 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 டேய், இரு டேய். மொக கதை ஏய் உர்ரா 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 மாமே. டேய் நில்லு நில்லு ஏய், நில்லு. மாமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு தெரிஞ்ச வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்களாட்ட ஐயா. வலிச்சுட்டு போறேன். டாக்டர் நல்லா இருப்பாங்களா? மஜா ட்ரீட்மெண்ட் மஜா. பாப்பாங்க போல. ட்ரீட்மெண்ட் வா, வா. எல்லாம் பாப்பாங்களா? மஜா வா, 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 வா. ஏய் 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 நில்லு. நான் தான் போவோம் அந்த டாக்டர். ஏய் இரு ஏய் இரு இரு டாக்டர் நான் நல்லா இருக்காங்க. நாங்க போறேன். வெயிட் பண்ணு. ஏய் ஏய் கையெடு. மாமே நான் தானே கூட்டிட்டு வந்தேன். நீ மூடிட்டு நான் தானே உட்காரு. கூட்டிட்டு போ வந்தேன். போ. ஏண்டே. ஐயோ சாரி டாக்டர். மேடம் குட் மார்னிங். மாமே உட்காரு. உட்காரு 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 மம்மி உட்காரு. என்னாச்சுப்பா? நான் கதையே தெரியல மாமே. ஸ்டாலின் ஆச்சு. பொறுமையா உட்காந்து கேளுங்க. நான் கதையே தெரியல டாக்டர். ஆஹா. நேத்து நைட்ல இருந்து பையன் இருமினே இருக்கிறான். வாயில இருந்து ரத்தமா வருதான். அதான் உங்களாண்ட கூட்டிட்டு வந்தேன். நான் கதைன்னு பாருங்க. ஆஹா. என்னாச்சா? இப்பதானே அவன் சொன்னான் என்ன ஆச்சுன்னு. திரும்பியா கேட்டா என்னது இது? டேய் என்ன சா வச்சிராதீங்கடா. கொஞ்சம் செக் பண்ணி. அடடே சவுண்ட். அதுரா என்ன கொரட்டை ஓடுறான்?
மேடம் ஒண்ணும் இல்லப்பா அவனுக்கு வந்து ஒன்றும் இல்லையா மேடம் ஒண்ணும் உங்களுக்கு இல்லையா? இல்லையாம்மா போலாம், போலாம், எந்திரு, எந்திரு. டேய் இருங்கடா சொல்லுமா இருடா. இது டாக்டர்ப்பா. இது டாக்டரு நான் ஹாஸ்பிட்டலு ஏம்மா எதனா ஒண்ணு சொல்லுமா நான் நம்பி நான் வந்துக்கிறேம்மா என்ன செக் பண்ணீங்க? வயித்துல வந்து குழந்தையா? வயித்துல ஃபுல்லா புண்ணாயிட்டுக்குது. அதனால வந்து நான் 100 கிராமா 200 கிராமா பொண்ணு ஐயோ. புண்ணாயிட்டுக்குது. நாளைக்கு வந்து ஆபரேஷன் பண்ண வேலை இருக்கு. ஆ, அதுக்கு இமிடியேட்டா நீங்க ஒரு 10 லட்சம் கட்ட வேண்டியதா இருக்கும். 10 லட்சமா? ஆமா. நான் எங்க போவேன் நானு ஐயோ. அதுக்கு? பிச்சையாத்து கூட கட்டுங்க. பிச்சை எடுக்கணுமா? அவ்வளோலாம்? ஐயோ. இந்த நாய்க்கு இந்த நாய் அது பிச்சை எடுக்கணும். அவ்வளோலாம் யாருன்னே வருத்தல தெரியாது மேடம் இவன். அது. குடிக்கிறதுக்கு மட்டும் கூப்பிட்டுக்கிறீங்களே சரக்கு ஊத்துறதுக்கு. குடிக்கிறதுக்கு அப்ப மாத்தமா? மட்டும் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுதான் பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே தெரியுதா? மாத்திரை குடுக்குறேன் மனசு சாந்தி ஆயிடும். மாத்திரை சாப்பிட்டா சாந்தி வருவாளா ஏய் இவன் வேற ஒருத்தன். வேற இரு, டேய். இரு, 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 மேடம் அந்த மாத்திரையை கொடுங்க நான் வயிறு காலியா வரேன். நாங்க இது வந்து இப்ப நைட்டு சாப்பிட்டு சரி போறீங்களா? நாளைக்கு காலைல வாங்க கூட்டிட்டு வாங்க. கூட்டின்னு வந்துடலாம் மேடம். அப்படிங்களா? மாமி வா 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 காலியா வா மாமா, காலியா நீங்க வா. போ மாமே, நான் டாக்டர் கொஞ்சம் ஏய். ஹெல்ப்பா இருக்கிறேன். ஏய், வா 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 வா. இரு மாமே, இரு மாமே. இது வந்து காலையில போடணும், இது நைட்டு போடணும். வாயில போடணும்டா டேய், நல்லா சரி, பண்ணு. சரி. ஓகே ஜோக்ஸ் நல்லா அபௌட். இருக்கு, புதுசா தான் இருக்கு. Okay, ஆனா சிரிப்பு okay. வரல. அடிக்கா போ கொஞ்சம் வருமா? சரி மாமே போட்டு போடு நான் காலியா வரோம் சரியா? காலையில ஃபோன் சரியா பண்றேன். வரட்டா? ஏய், ஒரு வா, நிமிஷம் வா. போதும், நில்லு, ரொம்ப ஆக்டிங் பண்ணாத. போ. சரி 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 காலியா வா. வா, 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 வா. ஒன்னா சாப்பிட்டு என்னைக்கு சரியாவது நான் மொத்தமா போட்டுக்கிறேன் மொத்தமா போட்டு சாவு. என்ன இது நமக்கு ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது என்ன பண்றது மைக்கேலுக்கே மறுபடியும் கால் பண்ணலாமா? ஃபோன் பண்ண அட்டன் பண்ணுவானா தெரியலையே. ஏய் மம்மி நான் இவன் நை நைன்னு ஃபோன் பண்ணுங்கறான் விடிய காலையில. என்ன டேய், எடுத்து அந்த தற்கொலை எடாத. நான் ஹலோ ஹலோ நான் மம்மி காலையிலே ஃபோன் பண்ணிச்சிக்கிற. மாமா ஆமாமே. கொஞ்சம் வீட்டாண்டா வாங்கடா. தோ வரேன் இரு. என்ன மாமா, என்ன கதை சொல்லு. தரல மம்மி வீட்டாண்ட வான்றா வா போய் பார்க்கலாம் என்ன கதைன்னு. ஏதோ போலாம் இரு. பா நீங்க தானே நான் கூப்பிட்டோன்னே வந்துடுறீங்க. எங்க தலையெழுத்து என்ன பண்றது? என்ன உங்க கூட வந்து பண்றது? மாட்டிக்கணும். மாமா நீ ஆ. குத்த மாத்திரை முன்னா புதுசா போட்டுக்கணும் டேய் மாமா. மாத்திரை குத்தது நானு அவன்கிட்ட பேசுறேன். ஏய், மாத்திரை குத்து டாக்டர் நீ இல்ல. உட்காரு. டேய் நான் செத்துட்டேடா இருங்கடா மாமா. சொல்லுங்க சரியா வரல மாமா. இரும்பு 2 வாட்டி அதிகமாயிடுச்சு மாமா. ஐயோ நான் மம்மி நான் பண்ண மாத்திரையா? மாமா என்ன மாமா பண்ற நீ சொல்லு மாமா. தண்ணி போட்டு குச்சிருக்க வேண்டியதான். டேய் சொல்லுடா. இரு மாமா, நீ வேற. சரி அதை விடு, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? ஒரு மாதிரி மாமி அவன்கிட்ட நீ கேட்ட கேள்விதான் கேக்குற. நீ என்ன ஒரு வழி சொல்லு. நான் தான் ஒண்ணு சொன்னல. இரு மாமி, நம்மளுக்கு தெரிஞ்ச சித்தர் ஒருத்தர் இருக்காரு. யாரு மாமி? இரு மாமி, அவ்வளவுதான் இரு. சித்தர் நிர்மலானந்தான் ஒருத்தர் இருக்காரு. இது நிர்வாணமா இருந்தாவா? யாரு மாமி அது? சித்தர் மாமே, நீ ஐயோ, வேற sorry டபுள் மாமி, மீனிங்கா sorry போச்சுக்கிற. மாமி. எது சொன்னாலும் வாய் தந்தாலும் டபுள் மீனிங்கா வருது. சாரி மாமி சாரி மாமி சாரி மாமி. மாமி அவங்ககிட்ட போனா சரியாயிடுமா? அவர்கிட்ட போனா சரிடும். அவர்கிட்ட 2 சொட்டு வாங்கி குச்சா எல்லாம் சரியாயிடும். எது மாமி? இருமா, இப்பதான் வைத்தியம் மாமி. சரி நீ மாமி, சரி வேற. மாமி. சரி வா 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 அங்க போலாம் வா அங்க போலாம் வா. போலாம் காடி எடு. அதுரா இவரு, இது பேக்கா டூப்ளிகேட். ஏய் இல்ல டாக்டர் பான்ஸ் விட போடுற சித்தர் கொட்டி நல்லா வச்சிருக்குது. இருக்கிறாரா? ஐயோ. என்னடா? என்ன சாமி? ஓகே ஓகே ஓகே. ஏய், இரு, டயலாக் பேச விடுறா கொஞ்சமாச்சு. சாரி மாமி. பேசு. மச்சான் இந்த பட்றா தா தா தை தை ஏய், தா ஏய், தா ஏய், தை ஏய், தை. ஏய்யா, என்னப்பா? என்னப்பா ஆம்பா. சாமி சாமி சொல்லுங்கப்பா. நம்ம பையனை கூட்டிட்டு வந்துக்கிறேன். ஆ. 2 நாளா உடம்பு சரியில்லை. இரும்புனா வாந்தியா வருது அவன் பையனுக்கு. ஏன் வாந்தியா வருது? Pregnant. மாசமா இருக்கிறான் அதான். அது தெரியலன்னு தானே உங்ககிட்ட வந்துக்கிறேன். நீங்க தான் சொல்லணும். சரி. நாங்க தானே பார்த்து சொல்லுங்களேன். சொல்லிடலாம்ப்பா. பாருங்க மம்மி. என்னப்பா இது விளையாடுமோ? இல்ல மாமி. சாரி மாமி, சாரி சாமி, மாமின்ட்டேன். ஏய் மாமிலடா சாமிடா. சாரி சாமி.
மச்சி இவங்க தான் நிர்வாணமா இருந்தாவா? அவங்கதான் அமைதியாரு அப்பா அமைதியா இருங்கள். ஐயோ சரி, சரி. மனுஷன் இவங்க உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்கு. எடுத்து வெளியே போடு. ஒரு கம்பர் பாக்கெட்ல பாரு. மாமே சைடு பை இருக்குது பாரு, சைடு பை இருக்குது பாரு. சட்டா. ஐயோ ஏய் தண்டா போடுறாங்கடா இவங்க. சிக்கம் ஐயோ சிக்கன் பாய் இவங்க ரொம்ப பெரிய ஆள் போல. சாமி நீங்க பேசுங்க சாமி. உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. சாமி இப்பதான் சொன்னீங்க ரெண்டாவது உடம்புல ஒரு ஆவி ஒண்ணு இருக்குப்பா. ஒரு ஆவிதானா? நான் ஒரு ஆவிதான். ஆம்பளாவே பெண்ணாவே? பொம்பளை ஆவி. ஐயோ அப்ப வசதிதான். அப்ப மம்மி ஆவி நீ அங்கே போவாத. இருக்குதா சாமி? அது எடுக்கிறதுக்கு 2 லட்சம் ஆகும்பா. எடுக்கு 2 2 லட்சம் லட்சம் ஆகுமா? ஆகுமா? ஆமா 2 லட்சம் ஆகும். எது 2 லட்சம்? ஐயோ இது வாங்கி போட்டா சீக்கிரமா தெரியலடா. ஏமாடா கிளி நல்லா இருக்குதுடா சவுண்ட் எல்லாம் பீஜம் அப்பா பயமா நீங்க இருக்கு. எதுக்கு வந்தீங்க? ஐயோ, sorry. வாய மூடுங்க. அமைதியா இருடா சாமி. சரி, 2 லட்சம் கொடுத்தா அது பேட்டிடுவீங்களா? 2 லட்சம் கொடுத்தா கன்ஃபார்ம் ஓட்டிடலாம்ப்பா. கன்ஃபார்மா ஓட்டிடுவாங்க. மச்சான் மச்சான், மச்சான் மச்சான். பண்றது. அவன் doctor. அவனா 10 லட்சம் கேக்குறா, இவனா 2 லட்சம் கேக்குறா. ஏய் நீ போ மாமே, கச்சா இந்த நீ நாய். தாங்கற. ஒரு நல்ல முடிவா சொல்லு. என்ன மாமே பண்ணலாம்? இருமா இருமா தண்டா. இது வேற நீ வேற அமைதியா இரு. டாக்டரா அழகா இருக்கான் அவன்கிட்ட பாத்துக்கலாம் மாமே. ஏய் காஜி போய் முட்டிக்கிறா. மச்சான் நீ சொல்லு மச்சான். மாமா எனக்கு எதுவுமே வேணாம் மாமா. சரி போலாம். அப்போ வா. ஏன் இருங்கடா. எங்க அம்மா மடியில 2 நிமிஷம் 10 தூங்கினா சரியாயிடும்டா. வலிமை டைலாக்ல தூட்டுங்க. தன்னானே தானே தானே தன்னானோ. சரி வா சரி கிளம்பு வா. மச்சான் நான் வீட்டுக்கு போறேன். சரி மாமா சரி, பாய் மாமா. கிளம்பு ஊரடா இருந்தா ஃபோன் பண்றேன். நீ ஒரு இடம் இருக்கா அவளை போனே பண்ணாத. இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? யாரா அந்த நல்லா ஆண்டி? இருக்கிறேன். நீங்க தான் எப்படி சாப்பாடுலாம் எப்படி செஞ்சீங்க? ஹாய் குழம்பு ஆண்டி கூட தரல. பாய். என்ன இந்த நாய் மறுபடியும் நோ புதுசா பையன் இரும்பிக்கிட்டே போறான். என் பையன் இருமின்னு போறானா? என்னன்னு தெரியல. தரதல என்ன பண்ணிட்டு வச்சு தெரியல. போய் பார்க்கலாம். டேய் தம்பி உனக்கு என்னடா ஆச்சு? டேய் ஏன்டா இருமினேங்கற? டேய் தம்பி நான் சைலண்டா இருந்தா நீ போயிடு. என்னாச்சு தெரியலக்கா. பசங்க கூட அப்படியே சுத்தின்னு வந்திருப்பான். எதனா கூத்துருப்பானுங்க. இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானக்கா. நீ என்ன சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. சரி, அவனுக்கு எதனா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் சரியா போயிட போறான். அந்த தேத்துலைக்கு கல்யாணம் எந்த நான் போய் பொண்ணை தேடுறது அம்மா. நீ என்ன நினைச்சுன்னுக்கிற? புள்ளிங்க கூட சூத்துறான். அந்த குழந்தைன்னா வந்து பாடுபட போது தெரியல. இவன் கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சனா எல்லாமே சரியாயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணம் உண்மையிலேயே அம்மா சொல்ற? உண்மையாதான் கல்யாணம் பண்ணா என் பிள்ளைக்கு எல்லாம் சரியாயிடுமாமா? சரியாயிடுமா? ஏக்கா நீ உண்மையிலேயே சொல்ற? உண்மையாதாக்கா சொல்றேன். இன்னும் என் பிள்ளைக்கு உடனே நான் போய் கல்யாணத்தை பண்றேன். சரிக்கா, அந்த பொண்ணை கூட்டின்னு வரேன்க்கா நான். சீக்கிரம் போய் கூட்டினாங்க. ச்சே சந்தோஷம் வரான்னு எங்கன்னா போனா 2 பிரச்சனை வெளியே வருது. சந்தோஷம் இல்லைன்னு என்ன பண்ணுறேன், பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவனுங்க என்ன சொல்லிட்டானுங்க, மச்சான் நீ குச்சிட்டா சரியாயிடும்டான்னு. நான் அதையும் செஞ்சேன். அப்பயும் சந்தோஷம் கிடைக்கல. இன்னொரு பையன் கிட்ட சொன்னா அவன் இன்னும் சந்தோஷமா இருக்கடா அவன் சொன்னான். அப்பயும் சந்தோஷம் வரல. எங்கடா போனா நான் சந்தோஷத்துக்கு அணுவேன்? எங்கடா அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது? என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ண. நோய் தாண்டா அதிகமாயிடுச்சு. எப்படா நான் சந்தோஷமா இருப்பேன்? எப்படா நான் நிம்மதியா இருப்பேன்? என்ன ஏன்டா எல்லாம் இப்படி பண்றீங்க? நாளைக்கு என்ன நம்பி ஒரு பொண்ணு வருதுன்றாங்க. அந்த பொண்ணை எப்படா நான் காப்பாத்துவேன்? அந்த பொண்ணை எப்படா நான் நல்லா வச்சுப்பேன்? அந்த பொண்ணை நான் குஷ்டு எப்படா தூக்கின்னு வரும்? என் வாழ்க்கை என்னடா இப்படி போயிடுச்சு? எல்லாருமே தானே நானா இருக்கிறேன். டேய் தம்பி ஏன்டா அழுவுற? டேய் நீ ஏன்டா அழுவுற? டேய் தம்பி டேய் ஏன்டா அழுவுற? உன்னாடா ஆச்சு உனக்கு? புள்ளைங்க கூட சுத்தாத சொன்னடா. ஏன்டா நீ கேக்கல என் பேச்ச? டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா நீ இப்படி அழுவுற? எனக்கு என்னவோ பண்ணுமா, நான் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியலம்மா. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா தான் இருக்கிறேன். மறுபடியும் எனக்கு எதனா ஆயிடுதுமா. அப்ப பார்த்து எல்லாமே என்ன மட்டும் தான் வந்து தாக்குது. நான் உன்னையும் அப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுடுமான்னு தெரியல. நீ அழாதடா டேய். நீ ஏன்டா அழுவுற? உன்னை கண்ணா உன்னை வச்சுக்கிறேன்டா. டேய் நீ அழாதடா. டேய் என்னடா நீ பண்ற? நான் எவ்வளவு வாட்டிடா உனக்கு அம்மா சொன்னேன், பிள்ளைங்களோட சேராதடா, பிள்ளைங்களோட சேராதடா. பெத்தவங்க மனசை இப்ப கஷ்டப்பட்டுட்டு வந்து அழுவுறியாடா? டேய் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீ செஞ்சிருக்கணும்டா. ஒவ்வொரு பெத்தவங்களும் என்னடா நினைப்பாங்க, பண்ணிட்டு வந்து செய்யறியாடா? டேய்
சரிடா. நான் இப்ப என்னம்மா பண்றது? எனக்கு என்னென்னவோ மைண்ட்ல தோணுதுமா. செத்துலாமான்லாம் என் mind ல வருதுமா. நீ அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடா. டேய், உங்க இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுடா உனக்கு. ஆண்டவர் மட்டும்தான்டா உனக்கு நிரந்தரம். நீ ஏன்டா கவலைப்படுற? எனக்காக ஒரு 5 நிமிஷம் வந்து நீ சபையில வந்து உக்காந்துட்டு போடா. டேய், நீ எங்கெங்கேயோ போனடா. டேய், நீ எங்கெங்கேயோ போனடா. எனக்காக ஒரு 5 நிமிஷம் வந்து சபையில உக்காந்துட்டு போடா. நம்ம பக்கத்துல தானடா இருக்குது எழும்பி பிரகாசி ஜெபாலயம். டேய், அம்மாக்காக ஒரு 5 நிமிஷம் வாடா. நீ வாடா. ஆண்டவர் உனக்காக அங்க வெயிட் பண்றாரா. டேய், நீ யாரையோ தேடி போனியாடா. டேய், என்னடா நீ அழுவுற? நான் பண்ண பாவத்துக்கு என் வீட்லயே என்ன சேர்ப்பாங்களோ தெரியல. நீயே என்ன இப்படியே சேர்த்தது பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய சர்ச்சில் என்ன எப்படிமா சேர்த்துப்பாங்க? எப்படிமா எனக்கு இது பண்ணுவாங்க? டேய், நீ நினைக்கிறது அவ்வளவுதான்டா. உன்னை நினைச்சு ஆண்டவர் அங்க அழுவுறாரா. என் பையன் இப்படி போயிட்டானே, என் பையன் இப்படி போயிட்டானே, என்ன தேடி வர மாட்டானா? இன்னைக்கு உன்னை கூப்பிடுறாரா. டேய், நீ ஒரு 5 நிமிஷம் நம்ம சர்ச்சுக்கு வாடா. எழும்பி பிரகாசி சர்ச்சுக்கு வாடா. அங்க ஐயா உனக்கு ஜெபம் பண்ணுவாரா. டேய் அந்த தம்பி, ஐயா எப்படிமா என்கிட்ட நான் எப்படிமா அந்த ஐயா கிட்ட அவரு போகும்போது எத்தனையோ வாட்டி அவரையே நான் கிண்டல் பண்ணிக்கிறேமா, அவரையே நான் கேலி பண்ணிக்கிறேமா. டேய், அந்த ஐயா எப்படிமா எனக்கு தொடுவாரு ஃபர்ஸ்ட். டேய், நீ அப்பெல்லாம் நினைக்காதடா. ஆண்டவர் பெரியவரடா. வியாதியஸ்தனும் பாவியா தாண்டா அவர் நேசிச்சாரு. நீதிமான அவர் நேசிக்கலடா. நீ வாடா. டேய், நீ வாடா. எனக்காக ஒரு 5 நிமிஷம் சர்ச்சுக்கு வந்து உக்காந்துட்டு போடா. வாடா. நான் நீ எவ்வளோ பண்ணிட்டேம்மா. நீ சொல்றேன்ட்டு நான் போறேம்மா. ஆனா எனக்கு என் வாழ்க்கையில நல்லது நடக்கல. நான் என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரியாதுமா. டேய், நீ என்னை அப்படி குறிச்சு நீ சொல்லாதடா. வருத்தப்படாதுமா. டேய், நீ என் பையன் அப்படி சொல்லாதடா. வாடா. டேய், ஒரு 5 நிமிஷம் எனக்காக சர்ச்சில் வந்து உட்காந்து போடா. வாடா. டேய் வாடா. டேய் வாடா தம்பி, நீ வாடா. ஒரு 5 நிமிஷம் வாடா. சர்ச்சுக்கு வாடா. எல்லாம் வாடா. உட்காருடா. அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஹல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கிறோம். கூட எனக்கு என் கூட நான் யாருக்கிட்டலாம் போனேன் அவங்களும் எங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. நான் போன டாக்டர் உட்காந்துக்கிறாரு. நான் போன சித்தர் உட்காந்துக்கிறாங்க. அந்த ஆண்டி உட்காந்துக்கிறாங்க. டேய், என்னடா நீயே எங்கே உட்காந்துக்கிற? என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டு இப்படி உட்காந்துக்கிறியடா. என் வீட்டில் நான் எப்போ இருப்பேன்? என்னை ஏன்டா இப்படி பண்ணி விட்டுங்க நீங்கள் எல்லாரும்? நானும் இப்படிதான் போயிட்டு வந்தேன். ஏசப்பா இந்த இடத்துல என்னை இன்னும் வந்து உட்கார வச்சாரு. உன்னை சேர்த்துக்கினாங்களாடா ஃபர்ஸ்ட்டு? சேர்த்துக்கலாம். என்னை சேர்த்துப்பாங்களாடா இவங்க? சேர்த்துப்பாங்கடா. பாவத்துல இருந்து வரவங்கள தான் ஏசப்பா சேர்த்துப்பான்னு சொல்லியிருக்காங்க. சரி மச்சான், முதல்ல உன் பேச்சு கேட்டேன். என்னென்னவோ பட்டுட்டேன். என் உயிர் மட்டும் மச்சான் என்கிட்ட இருக்குது. மற்ற எல்லாத்தையும் போயிடுச்சு என்கிட்ட. மறுபடியும் உன் பேச்சு கேட்கற மச்சான். எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிடுறா டே. ப்ளீஸ்டா, ஏசப்பா காட்டுவாரு மச்சான். ப்ளீஸ்டா டே. நம்பி வா மச்சான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும்
என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அருமையானவர்களே, இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்து வந்ததாலும் சரி, எந்த பின்னணியிலிருந்து வந்ததாலும் சரி, நான் அநேக பாவம் பண்ணிட்டேன், குடிச்சிட்டேன், கஞ்சாக்கு அடிமையாக இருக்கிறேன், பலவிதமான தீய பழக்கத்து வழியாக நான் போயின்னு இருக்கிறேன், என்னிலிருந்து வெளியே வருவதற்கு என்னை காப்பாற்ற யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். ஏதோ வழியை நான் பார்த்துட்டேன், அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஒருத்தரும் வரல, எவ்வளோ பணம் செலவழித்தலாம் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. உண்மையாகவே கடவுள் ஒருவர் இருக்கிறார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்களை காப்பாற்ற கடவுள் இருக்கிறார். அது கடவுள்கிட்ட வரணும்னா நான் பேரை மாற்றணும், ஊரை மாற்றணும், என் உடைய மாற்றணும்லாம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல உள்ளத்தில் நினச்சா போதும். நீங்கள் எந்த தவறு செஞ்சு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மன்னித்தோட பிள்ளையா ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? இவள் அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வருகிறேன். ஆண்டவரே, இங்கே முழங்கால் படியிட்டு இருக்கிறேன். நீர் எனக்கு வேண்டும், இந்த இயேசு எனக்கு வேண்டும். நான் பாவியா இருக்கிறேன், அநேக பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன். விபச்சாரத்திற்கும் கொள்ளைக்கும் திருடுக்கும் அநேக போதை பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டு இருக்கிறேன். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என்னை விடுவிக்க யாருமே கிடையாது, என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை நினைத்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட இருதயங்களை நீ தொடுவீராக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறார். நான் பாவியா இருக்கிறேன், பாவத்தோடு வருகிறேன், இன்னும் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை தொட்டு உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆமென். ஐயா, வாழ்க்கையில் எவ்வளவோ பட்டுட்டேன் ஐயா. என் வாழ்க்கையில் நான் என் வீட்டை வீடு இருக்குது, வண்டி இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது ஐயா. நான் எனக்கு கவலைப்படுக்குன்னு ஒன்றுமே இல்லை. எங்கள் அப்பா அம்மா அப்படி வச்சுக்கிறாங்க ஐயா. என்ன சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, எதுக்குமே கஷ்டம் இல்லை. நான் ராஜா மாதிரி இருக்கிறேன் ஐயா. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஃபுல்லான ஒரு சந்தோஷம் கிடைக்கல, நிறைவான ஒரு எதுவுமே எனக்கு கிடைக்கல ஐயா. ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே ஓடினே இருக்குது. நம்ம கையில் எதனா அர்த்தம்னா ஒரு வழி இருந்துனே இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சு அதை நினச்சி நான் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஐயா. பசங்க கூட போனால் அவங்க ஒரு வழி காமிச்சாங்க, அதை விட இன்னொரு வழி காமிச்சாங்க. கடைசியில் என்னை கூட்டிட்டு வந்தவங்க எங்கே போனாங்கன்னே தெரில ஐயா. நான் தனியாக நின்று என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தேன். உங்களையே எத்தனையோ வாட்டி நான் கேளனமாக பேசிட்டேன், உங்களுக்கு தெரியாமல் பேசி மன்னிச்சிருங்க ஐயா. ஆனால் நான் என் கூட இருந்தவங்க என் கூட உதவலை. நான் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் திட்டி, ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கினீங்க ஐயா. இயேசு தான் உன்னை ஏற்று இருக்கிறாரு. அப்படிங்க ஐயா. நான் சாதாரண மனுஷன் தான், ஆனால் கடவுள் உன்னை நம்புறாரு. உன் வாழ்க்கைக்கு நீ மதிப்பு தெரியாம இருக்கலாம், என் வாழ்க்கை எப்படின்னா கூட நினைக்கலாம். ஆனா உன்னை தாயின் கருவில முன்குறித்த ஆண்டவர், இன்றளவு நடத்துகிற ஆண்டவர் நிச்சயம் வாழ்க்கை கரை சேர்த்துவார். இயேசு இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்டல, தொடர்ந்து சபைக்கு போ, கடவுளுடைய ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி நாம் பிள்ளைகளை நாம்